அதாவது மக்களே இப்போ என்ன ஆச்சுன்னா, மாமா டிவி வந்து மாமா வேலையை தொடங்கிட்டாங்க. துஷாரையும் அரோராவையும் கட்டி பிடிக்க வச்சு சீன் கிரியேட் பண்ண சொல்லி சுற்றி நிற்கிறாங்க பாருங்கள். ஹவுஸ்மேட்ஸ்லாம் தாவி குதிக்கிறான். சபரி, கெமி எல்லாம் பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருக்காங்க. வெக்க கேடுங்க. இவங்கள மாதிரி ஒரு மாமா டிவி உலகத்திலே கிடையாது. இப்போ கண்டென்ட்டை உருவிட்டு என்ன பண்ணுவாங்க, விஜய் சேதுபதி கடுப்பாயிடுவார். ஏன்னா அவருக்கு தான் அரோரா வேணும்னு ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருக்காரு. ஒய்யால் இவன் டக்குன்னு திரும்ப வந்தோடனே திரும்ப போய் கட்டி பிடிச்சிட்டேன் நீ. அப்போ உன்னை செருப்பல்ட்டி அடிப்பானா அடிக்க மாட்டானா? அப்போ விஜய் சேதுபதிக்கு நீ கோவத்தை உண்டாக்குற. திரும்பவும் அரோரா போய் வந்து துஷாரை கட்டி பிடிச்சி கோவத்தை உண்டாக்குற. மனுஷன் வெறியில் இருக்கான். உன்னை முதல்ல எவிக் பண்ணி உன் மேலே உள்ள காண்டை தணிச்சிக்க போகிறான். உன் பலூனுக்கு ஆசைப்பட்டு அவன் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். வெளியில் உட்காந்துக்கிட்டு பல பேர் ஸ்பான்சர்லேருந்து டிவிலேருந்து என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்க. நீ என்னடா உட்காந்துக்கிட்டு உள்ள துஷாரை கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்க, லவ் கண்டென்ட் பண்ணிகிட்டு இருக்க. திரும்ப உன்னெல்லாம் வந்து உனக்கு டைட்டில் வின்னர் வேறு வேணும் துஷாரை கொண்டு போய் ஒரு நாள் வச்சு மேட்டர் முடிச்சுட்டு அனுப்பிடுவேன். பலூன் காட்டணும்ல, அப்புறம் சப்ஸ்கிரைபர்ஸுக்கு காட்டணும்லப்பா. கேவலம். இந்த கேவலத்தையும் நம்ம பார்த்து தான் ஆகணும். மிச்சர் பாஸ் தமிழ் சீசன் 9 ஒன்றும் இல்லைங்க. ரீஎன்ட்ரி எல்லாம் வந்துட்டாங்க. திரும்ப யார் வராங்கன்னா அமித்தும் துஷாரும் வர என்ட்ரி கொடுக்குறாங்க. என்ட்ரி கொடுத்தோடனேயே அவர் வெக்கப்பட்டுக்கிட்டு போகிறாங்க. யார்? அரோரா. இதை நம்ம பார்க்கணும். இந்த வெக்கத்தை ஏற்கனவே ஊரே பார்த்துருச்சு. பலூனை ஊரே காசு கட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து துஷார் வர்றான்ட்டு அதில் வெக்கத்தில் போய் ஒளிஞ்சிக்கிற வேற. நீ ஒன்றை மாதிரி ஒரு ஈத்தரை, ஒன்றை மாதிரி ஒரு கேவலமான இல்லை யாராச்சும் பார்த்துருக்க முடியுமா? பார்க்கலாம். விஜய் டிவி அவங்களாம் என்கரேஜ் பண்ணோம். இப்படி தான் பண்ணி கொண்டு போய் டைட்டில் கொடுக்கும். இதுக்கு வந்து வெக்கமே இல்லாமல் ஹோஸ்டிங்கிற பேரில் விஜய் சேதுபதி வந்து முட்டு கொடுத்துக்கிட்டு ஒயிட் வாஷ் அடிக்கிறாங்க. நேற்று ஃபுல்லாக உட்காந்துட்டு ஒயிட் வாஷ் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அதாவது அவங்க பண்ணது தான் கரெக்டு, ரெட் கார்டு கொடுத்தது கரெக்டு மாதிரி பண்ணுறான். அப்புறம் சாண்ட்ராவை அனுப்பி விட்டுட்டு இப்போ இருக்கிறவங்களாம் உலக உத்தமர்கள், சூப்பராக கேம் ஆடினவங்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா? அதான் விஜய் டிவி மாமா டிவி. வந்தோடனே என்ன பண்ணுறாங்கன்னா உடனே வந்து அவர் அங்கே திரும்பி நிற்கிறாங்க. சீன் கிரியேட் பண்ண திரும்பி நிற்கிறாங்களாம். அப்படி இழுத்து விட்டுட்டு இவர் ஹக் பண்ணுறாராம். கட்டி பிடிச்சி அந்த பலூனை போட்டு உரசி துஷாரை போட்டு அப்படி அமுக்குன்னு அமுக்கி திரும்பி வாமா பாத்ரூம் போகலாமா? அவன் கேட்பான், நீ வா போகலாமா பாத்ரூமுக்கு, கட்டிப்பிடி முத்தம் கொடுன்னு ஆரம்பிச்சிடும். இனிமே இந்த 4 நாள் இவங்க எதுக்குன்னா அவங்க முதல் 4 நாள் பண்ணாங்க தெரியுமா? ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? கட்டி பிடிச்சிக்கிட்டு பாத்ரூம் கூப்பிட்டு போகிறது, காஜி வேலை பார்த்தாங்களா? அந்த காஜி வேலையை கடைசி வாரம் பார்க்கறதுக்காக தான் இவ்வளோ நாள் வச்சுருந்தாங்க. அரோராவை வச்சு டைட்டில் கொடுக்கணும். அந்த காஜி தான் இந்த வாட்டி வந்தோன்னா மிக்சர் பாஸ் தமிழ் சீசன் 9 வித் காஜி கண்டஸ்டன்ட் வான் த டைட்டில் அப்படிங்கிற மாதிரி தான் க்ரியேட் பண்ணுறாங்க இவங்க. புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? இப்போ அரோராவுக்கு டைட்டில் கொடுக்கணும். ஏன்னா இந்த 4 நாள் காஜி அரோரா இருக்கிற காம வெறிக்கு அப்படியே போட்டு உரசுன்னு ஏற்கனவே கமுருவோட முதுகில் போட்டு உரசுவா பலூனை வச்சு. இப்போ வந்துட்டான்ல நேராகவே உரசுவா. கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் இப்போலாம் என்ன 90 நாள் வச்சாச்சு, சம்பளம் கிடைக்க போகுது. என்னமோ டேரெக்டாக போயிடுவோம் பாத்ரூமில். இருக்கிற வெறியில் மேட்ரை உள்ளே முடிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி கங்கனை கட்டிக்கிட்டு இருக்கு அரோரா. விஜய் சேதுபதி இதெல்லாம் பார்த்து கோபமாகி கடுப்பாயிட போகிறார். கொண்டாட்டியோட ஆல்ரெடி சண்டை வேறு. இப்போ இந்த பலூன் பதியை என்ன பண்ணுறதுன்னு தெரில. பலூனை கசக்கணும்னு நினச்ச விஜய் சேதுபதிக்கு ஏமாற்றம் தான் அது. ஸோ பல பேர் பிளான் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து ஃபைனல் வரையும் கொண்டு வந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் ஏமாற்றம் தான். அரோரா பலூனக்கா திரும்பவும் துஷாரை தான் தேடி போகுது ஒழிய உங்களை தேடி வரலடா. புரிஞ்சிங்கடா. அவள் இப்படி தாண்டா எல்லோரும் ஏமாற்றுவா. அவளை போய் தேவையே இல்லாமல் கொண்டு வந்து ஒன்றுமே பண்ணாத ஒரு ஆணியை பிடுங்கி திரும்பி கொண்டாந்து இங்கே வச்சு அடித்து ஃபைனல் வரைக்கும் கொண்டாந்து விட்டுருங்கீங்களா? டே யாரா நீங்களாம் நல்லா வருவீங்களா? நல்லா மாமா வேலை பார்க்குறேன். அதுலேயும் சொல்லுது 18 லட்சம். அதெல்லாம் ஒரு காசா? அதெல்லாம் எடுத்திருந்தா உன்னை நான் பார்த்துருக்க முடியுமா? உன்னை இதை விட எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுது. உடனே அவன் சொல்கிறான் பாருங்க, மாமா பையன் சொல்கிறான், நீ சூப்பராக விளையாண்டுட்ருக்க, உன்னால் நான் வெளியில் போகல, இவனால் வெளில போகலையாங்க சொல்லியிருக்காங்க. நீ ஒன்றால் தான் வந்திருக்க, யாருனாலையும் நீ வரல, நீ சூப்பராக விளையாண்டுட்ருக்கேங்கிறான். கேவலம். இந்த ப்ரோமோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.